திருமணத்திற்கு முந்தைய உறவில் இளைஞர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரா அவங்க பேசுறாங்க அப்படின்றது. இப்ப இதுல கலாச்சார இல்ல அது நீங்க ஞாபகம் பின்னணியெல்லாம் ஒண்ணும் வச்சுக்கணும். நீங்க இல்லையா? வரலாற்றை கிளறுவதால் கேட்கிறேன். அந்த பிரச்சனைய கிளறுனது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். பாஜக. இப்ப குஷ்பு எந்த கட்சியில இருக்காங்க, அதே பாஜகல தான் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் அரசியல் வெளிச்சத்துக்காக அந்தந்த சமயத்துல ஒரு பட்டாசு அவங்கவங்க கொளுத்தி போடுவாங்க. பட் ஆக்சுவலி அவங்க இளைஞர் மேலலாம் நம்ம பெருசா அக்கறை இருக்கதா எனக்கு தெரியவே இல்ல. அதெல்லாம் சர்ச்சைகளை கிளப்புவதற்காக காலாகாலமா பேசுற விஷயங்கள் தான். பட் மெடிக்கலி நம்ம இளைஞர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள்னால தான் எல்லா நாட்டிலயும் புரட்சி நடக்குது. இந்தியால எவ்வளோ புரட்சிகள் இளைஞர்களால நடக்குது. இல்ல இப்ப லவ் ம். இல்லாம செக்ஸ் வருமா டாக்டர்? செக்ஸ் வரும் பண்ண சார். முடியுமா? லவ்ன்றத நம்ம கொஞ்சம் ஓவர் ரேட் பண்றோம். இளைஞர்களுக்கு லவ் எல்லாம் அவ்வளோ ஆத்மார்த்தமான காதல்லாம் கொஞ்சம் வரும். பட் எப்ப பார்த்தாலும் அதிலேயே தான் அவங்க இருப்பாங்கலாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. லஸ்ட் வேற, லவ் வேற இல்ல. லஸ்ட்டும் இருக்கும் இளைஞர்களுக்கு. அந்த வயசுக்கு உண்டான தன்மை அது. அத நம்ம அவங்கள சிறுமைப்படுத்துறதுக்காக அத எதிர்த்து பயன்படுத்தக்கூடாது. அந்த வயசுல அத எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இல்ல மற்ற அதுல ஒரு நேர்மை வேணாமான்னு கேட்கிறேன் நான். கண்டிப்பா அதுல நேர்மை வேணும். கண்டிப்பா அதுல நேர்மை வேணும். அத பத்தி பேசுறதுக்கான அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இத எப்படி நெகோஷியேட் பண்ணணும்? என்னோட செக்சுவல் புரொடெக்ஷன், என்னோட செக்சுவல் ஃப்ரீடம நான் எப்படி ரெஸ்பான்சிபிளா என்ஜாய் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியணும். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியாவது வந்து திருமணம் என்பது மட்டும் தான் செக்ஸுக்கான ஒரே வழி அப்படின்ற மாரிலாம் இப்ப இருக்க பசங்க கிட்ட போய் சொன்னா, பூமர் மாரி பேசுறீங்க, கிரிஞ்சா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் அவங்க கடைபிடிக்கவே இல்ல. அத பத்தி அவங்க யோசிக்கவே இல்ல. அவங்களுக்கு இருக்கிற வெளியே வேற. அவங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயங்களே வேற. அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் நல்லா படிக்கிறேன், நான் எல்லாம் விளையாடுறேன். இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண மாரி இதையும் என்ஜாய் பண்றேன். இதுல மட்டும் என்ன புதுசா வந்து கதைலாம் சொல்றீங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஆணுக்கு என்ன சுதந்திரமோ, அதே சுதந்திரம் பெண்ணும் எடுத்துக்கலான்ற லெவலுக்கு தான் ஆண்களும், பெண்களும் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க பல விதங்கள்ல அப்டேட்டடா இருக்கிறாங்க. இந்த செக்சுவல் புரொடெக்ஷன் பத்தி கொஞ்சம் அப்டேட்டடா இருந்தா இட் இஸ் யூஸ்ஃபுல். இத பத்தி ChatGPT அவங்கள ப்ராம்ப்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா ChatGPTல நம்ம கோடே பண்ணல. செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் ஹெச்ஐவிய பத்திலாம் கொஞ்சம் சொல்லுன்றது யாரும் கோட் பண்ணல. ஏன்னா எல்லாரும் மறந்துட்டாங்க அத. இப்ப இத கோட் பண்ணிட்டோம்னா ChatGPT சொல்லிடும். நீ கிளம்புறியா? இதெல்லாம் எடுத்துக்கோ. அத பார்த்து செய். இப்படிலாம் சொல்லிடும். இப்ப பசங்க வந்து நம்ம கிட்ட பேசுறதோட ஏஐ கிட்ட தான் அதிகமா பேசுறாங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஆல் அடல்ட்ஸ், ஆல் சீனியர்ஸ், ஆல் எல்டர்ஸ் ஸ்டாண்டர்டா ஒரே விஷயத்த தான் சொன்னோம். நம்ம வந்து கலாச்சார காவலர்கள் அந்த ஆங்கிள்லேருந்து பேசாம, இயல்பானது, பயாலாஜிக்கல் அதெல்லாம் ஓகே. கன்சென்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேஃபான்னு பார்த்துக்கோங்க. நோய் வராம பார்த்துக்கோங்க. பத்திரமா இருங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபன் அத யோசிங்கன்னு சொல்லணும்.